வணக்கம். வாங்க நாம நம்மள பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் ஒரு புதுவிதமா பார்க்கலாம். எல்லாமே ஆற்றல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது நம்ம வாழ்க்கைய எப்படி தலைகீழா மாத்த போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம வெறும் உடம்பு மட்டும்தானா? சதை, எலும்பு இவ்வளவுதானா நம்ம வாழ்க்கை? இல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியாத, நம்மளால உணர முடியாத ஏதோ ஒரு பெரிய சக்தி நமக்குள்ள இருக்கா? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த சூப்பரான பயணத்தோட முதல் படி. இது ஏதோ சும்மா சொல்ற ஆன்மீக விஷயம்னு நினைக்காதீங்க. பெரிய விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே இதை சொல்லியிருக்காரு. எல்லாமே ஆற்றல் தான், விஷயம் அவ்வளோதான் அப்படின்னு. அவர் அப்படி சொன்னப்போ இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படையை பத்தி தான் பேசினாரு. அப்போ நாமளும் அந்த ஆற்றலோட ஒரு பகுதி தானே? யோசிச்சு பாருங்க. சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். நாம வெறும் உடல் இல்ல, நாம ஒரு ஆற்றல் வடிவம்ங்கிறவ முதல்ல புரிஞ்சுக்கலாம். நம்மளோட உண்மையான சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க உங்களையே ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு டவர் மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்துக்கு சிக்னல் அமுச்சிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து சிக்னல் வாங்கிட்டே இருக்கீங்க. இந்த பெரிய எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில் சென்டர் பாயிண்ட் யாருன்னா அது நீங்க தான். நீங்க நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும், நீங்க உணர்ற ஒவ்வொரு உணர்ச்சியும், நீங்க பேசுற வார்த்தை, செய்யற செயல், இது எல்லாமே ஒரு தனிப்பட்ட வைப்ரேஷனை வெளியிடுது. உங்க உணர்ச்சிகள் தான் உங்களோட எனர்ஜி சிக்னேச்சர் மாதிரி. இந்த சிக்னேச்சர் தான் ஒவ்வொரு செகண்டும் உங்க வாழ்க்கையை உருவாக்குது. இப்போதான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதிக்கு வரோம். இந்த எனர்ஜி எல்லாம் எப்படி வேலை செய்யுது? இங்கே தான் பிரபஞ்சத்தோட ஒரு முக்கியமான விதி, அதாவது லா ஆஃப் வைப்ரேஷன் அல்லது அதிர்வு விதி வேலைக்கு வருது. ரூல் ரொம்ப சிம்பிள்ங்க. லைக் அட்ராக்ட்ஸ் லைக். அதாவது ஒத்தது இருக்கும். ஒரு காந்தம் எப்படி இரும்பை இழுக்குதோ அதே மாதிரி உங்களோட வைப்ரேஷன் அதுக்கு மேட்ச் ஆகிற ஆட்களையும் சூழ்நிலைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இழுக்கும். நீங்க சந்தோஷமா இருந்தா சந்தோஷமான விஷயங்கள் உங்களை தேடி வரும். சிம்பிள். இப்போ நீங்க கோபத்தையும் விரக்தியும் வெளிப்படுத்திட்டே இருந்தா என்னாகும்? உங்க வாழ்க்கையில இன்னும் அதிகமா அதே மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் தான் நடக்கும். இது ஏதோ பிரபஞ்சம் உங்களை தண்டிக்குதுன்னு அர்த்தம் இல்ல. இது பக்கா சயின்ஸ். இதுவே நீங்க செழிப்பு, செல்வம்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தினா பிரபஞ்சம் அதையே உங்களுக்கு டபுளா திருப்பி கொடுக்கும். அப்போ உங்க வாழ்க்கைய மாத்தணும்னா என்ன பண்ணணும்? நீங்க பிரபஞ்சத்துக்கு அனுப்புற சிக்னலை மாத்தணும். சிம்பிள். உங்களுக்குள்ள நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாதான் வெளியிருக்கிற உங்க உலகமும் ஒரு கண்ணாடி மாதிரி அதை அப்படியே காட்டும். பவர் உங்க கையில தான் இருக்கு. சரி, நம்ம கண்ட்ரோல்ல ரொம்ப ஈஸியா இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசுவோமா? அதுதான் நம்ம எண்ணங்கள். இந்த பெரிய எனர்ஜி கேம்ல நம்ம எண்ணங்களோட ரோல் என்ன தெரியுமா? அதுதான் எல்லாமே. உங்களோட ஒவ்வொரு நினைப்பும் ஒரு பவர்ஃபுல் மேக்னெட் மாதிரி. நீங்க எதை பத்தி திரும்ப திரும்ப யோசிக்கிறீங்களோ அதை உங்க வாழ்க்கைக்குள்ள இழுக்கிறீங்க. ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எதுக்கு கவனம் கொடுக்கறீங்களோ அதுதான் வளரும். இந்த செயின் ரியாக்ஷன் எவ்வளோ பவர்ஃபுல்னு பாருங்க. எல்லாமே ஒரு சின்ன எண்ணத்துல தான் ஆரம்பிக்குது. அந்த எண்ணம் வார்த்தையா மாறுது, அப்புறம் அது செயலாகுது, அந்த செயல் பழக்கமா மாறுது, அந்த பழக்கம் உங்க குணமா மாறுது, கடைசியில அந்த குணம் தான் உங்க விதியாவே மாறுது. அதனால உங்க மனசுங்கிற தோட்டத்துல நல்ல விதைகளை மட்டும் போடுங்க. ஓகே? சரி, தத்துவம்லாம் போதும். இப்போ பிராக்டிக்கலா என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இந்த எனர்ஜியை நமக்கு வேணுங்கிற மாதிரி எப்படி டைரக்ட் பண்றது? அதுக்கு சில சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வழிகள் இருக்கு. இதோ உங்களுக்கான ஒரு சூப்பரான டூல்கிட். மனசு சரியில்லாதப்ப உங்க கவனத்தை வேற எங்கேயாவது திருப்புங்க. ஒரு நல்ல பாட்டு கேளுங்க. எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நிஜமாவே சந்தோஷம் தர விஷயங்களை செய்யுங்க. எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு ஒரு எல்லையை வகுத்துக்கோங்க. நெகட்டிவான ஆளுங்க, நெகட்டிவான இடங்களை விட்டு தள்ளியே இருங்க. முக்கியமா உங்களை நீங்களே நல்லா பார்த்துக்கோங்க. பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா இதெல்லாம் உங்க எனர்ஜி லெவல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் பாருங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி இப்ப பேச போறோம். அதுதான் நம்பிக்கை. இந்த முழு விளையாட்டுக்குமே இதுதான் மாஸ்டர் கீ. நீங்க இந்த பிரபஞ்சத்தோட ஓட்டத்துக்கு எதிரா நீச்சல் அடிக்கும்போது, எல்லாத்தையும் நானே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும்போது, வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டமா தான் தெரியும். கடைசியில மிஞ்சுறது விரக்தி, குழப்பம், ஏமாற்றம். இது மட்டும்தான். ஆனா எல்லாம் நன்மைக்கே நடக்கும்னு இந்த பிரபஞ்சத்தை முழுசா நம்பி அதோட போக்கிலேயே உங்களை ஒப்படைக்கும்போது ஒரு ஆழமான அமைதி,
ஒரு பேலன்ஸ், மனசுல பாரமே இல்லாத ஒரு ஃபீல் அது உங்களை ஆக்கிரமிக்கும். உங்க நம்பிக்கை என்ன பண்ணும் தெரியுமா? உங்க எனர்ஜிக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தடைகளையும் உடைச்சி அதை ஒரு மலை ஆத்து போல தடை இல்லாம சுத்தமா பாய வைக்கும். அப்போதான் உங்க வாழ்க்கையில மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இருந்து ஒன்று மட்டும் ரொம்ப தெளிவு. உங்க வாழ்க்கையை வடிவமைக்கிற அந்த பெரிய சக்தி அது வேற எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ள தான் இருக்கு. நீங்க உங்க வாழ்க்கையோட ஆடியன்ஸ் கிடையாது, நீங்க ஒரு கோ-கிரியேட்டர். ரூமியோவோட இந்த ஒரு வரி போதும். நீ கடல்ல ஒரு துளி இல்ல, நீ ஒரு துளிக்குள்ள இருக்கிற முழு கடல். யோசிச்சு பாருங்க, இதோட அர்த்தம் என்ன? இந்த முழு பிரபஞ்சத்தோட சக்தியும் ஆற்றலும் உங்களுக்குள்ள இருக்கு. உங்களுக்கு எல்லையே கிடையாது. அதனால உங்க கனவுகளை முழுசா நம்புங்க. அதை நோக்கி தைரியமா அடி எடுத்து வைங்க. நீங்க ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், இந்த பிரபஞ்சமே உங்களோட சேர்ந்து கை கோக்க காத்துட்டு இருக்கு. நான் இந்த ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். பவர் உங்க கையில தான் இருக்கு. உங்க எண்ணங்கள், உங்க வைப்ரேஷன், உங்க நம்பிக்கை இதெல்லாம் வச்சு நீங்க எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை உருவாக்க போறீங்க? சாய்ஸ் இஸ் யோர்ஸ்.